ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இருக்கே, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாஷியா நகரத்துல ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஜீவோட பயங்கரமான பீஸ்ட்ஸும் ஆஸ்டலித்தோட ஷேடோ பீஸ்ட் படைகளும் நேருக்கு நேர் நின்னு சும்மா அடிச்சுக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நம்ம ஒயிட் டைகர் இருக்கான் பாருங்க, ஷேடோ பீஸ்ட்ஸோட சும்மா மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆர்க்டிக் ஸ்னோபேர், அவன் போடுறான் பாருங்க மின்னல் தாக்குதல். ஷேடோ பீஸ்டுங்கெல்லாம் பொசுங்கி சாம்பலாகிடுச்சு. அப்புறம் நம்ம டைரோனோசோரஸ் ரெக்ஸ், அவன் அந்த ஷேடோ பீஸ்ட்ஸ கிழிச்சு நொறுக்குறான் பாருங்க. அவனோட சவுண்ட் இருக்க சூப்பர்சோனிக்ல அந்த பீஸ்ட்ஸ பைத்தியமாக்கிடுது. கூடவே நம்ம நைன் டெயில் ஃபாக்ஸ் வேற. ஒரே நேரத்துல எத்தனை ஷேடோ பீஸ்ட்ஸ எரிக்கிறான் பாருங்க. ஆனா போர் இத்தோட முடியல மக்களே. இப்ப என்னன்னா, ரெண்டு பெரிய தலைவனுங்க நம்ம ஜீயும் ஆஸ்டலித்தும் நேருக்கு நேர் வந்துட்டாங்க. முதல்ல அட்டாக் பண்ணது யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம ஜீ தான். ஆனா ஜீவோட அந்த ஊடுருவர வேற ஆஸ்டலித்து சும்மா ஈஸியா பிளாக் பண்ணிட்டான் பாருங்க. அவனோட பெரிய இறக்கைகள் இருக்கே, அது அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆனா ஆஸ்டலித்து சும்மா இருக்க மாட்டான்ல. அவன் என்ன பண்றானா, அவனோட அந்த டென்டக்கிள்ஸ் இருக்குல்ல, அத வெச்சு ஜீவ சரமாரியா தாக்குறான். சும்மா டேஞ்சரஸான அட்டாக் மக்களே. ஜீவோட உடம்பே மரத்து போற மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு சரியான அடி விழுந்துருச்சு. தன் அட்டாக் சக்சஸ் ஆனதும் ஆஸ்டலித் பயங்கர சந்தோஷமா இருக்கான். ஆனா நம்ம ஜீ இருக்கான, அவன் தன்னை பத்தி யோசிக்காம அவனோட பீஸ்ட் சைப்ப பத்தி யோசிக்கிறான் பாருங்க. இந்த சண்டை நகரத்துக்குள்ளேயே நடந்தா அவனோட குட்டி குட்டி பீஸ்ட்ஸுக்கும் அடி விழுமேன்னு யோசிக்கிறான். அதனால இந்த போரை வேற எங்கேயாவது கொண்டு போயிடணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த விஷயமெல்லாம் ஆஸ்டலித்துக்கு எங்க புரிய போகுது? அவன் எதுக்கு மத்தவங்கள பத்தி யோசிக்க போறான்? அவனோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறதுதான். அப்போதான் நம்ம ஜி யோசனையில மூழ்கி இருக்கும்போது சரியான சான்ஸா பார்த்து ஆஸ்டலித் பயங்கரமா அட்டாக் பண்ணி அவனை துண்டு துண்டா வெட்டி விழுங்கிடுறான். அடேங்கப்பா, போர் இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சான்னு பாக்குறீங்களா? இல்லவே இல்லை மக்களே. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஆஸ்டலித் யார ஜீன்னு நினைச்சு சண்டை போட்டானோ, அவன் உண்மையிலேயே ஜீவே இல்லையாம். நம்ம ஜி என்ன பண்ணிட்டானா, அவனோட அந்த ஹாலுசினோஜெனிக் ஸ்கில் இருக்குல்ல, அத ஆக்டிவேட் பண்ணி ஆஸ்டலித்துக்கு ஒரு மாயத்தோற்றத்தை காட்டிட்டு இருந்திருக்கான். அதாவது ஆஸ்டலித்துக்கு ஒரு பிரமை. ஆஸ்டலித்து தான் ஜெயிச்சிட்டோன்னு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும்போது அவனோட பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸை கேட்டதும் ஆஸ்டலித்து சும்மா ஷாக் ஆயிடுறான். ஏய் புழுவே, ஏண்டா சிரிக்கிறன்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஜி இருக்கான சும்மா ஜெயிண்டா மாறிடுறான். அவனோட அந்த ரூட் இருக்குல்ல, ஒரே வீச்சுல ஆஸ்டலித்த பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கி எரிஞ்சிடுறான். சிட்டிக்கு வெளியில தூக்கி போட்டுடுறான். ஜி ஆஸ்டலித்த எங்க தூக்கி போட்டான்னு கேக்குறீங்களா? அது ஆஸ்டலித்தோட பிரீடிங் கிரவுண்டாம். அதாவது அங்க அவனோட லட்சக்கணக்கான முட்டைகள் இருந்திருக்காம். ஆஸ்டலித் அங்க விழுந்ததும் சில முட்டைகள் உடைஞ்சு போயிருந்தாலும் கொஞ்சம் முட்டைகள் போனதுனால அவனுக்கு ஒன்னும் ஃபீல் ஆகலையாம். பயங்கர கர்வத்தோட எழுந்திருக்கான் பாருங்க. பாருங்களேன், இதுங்க எல்லாமே என் குழந்தைங்க. சீக்கிரமே முட்டையிலிருந்து வெளியே வந்துருவாங்க. அவங்க வந்ததும் இந்த உலகம் பூரா நம்மளோட சாப்பாடுதான். உங்க ஃபீஸ்ட்ஸ் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்கன்னு நினைச்சீங்களா? நீங்க என்ன இவ்ளோ தூரம் தள்ளி வச்சுட்டீங்க. உங்க ஃபீஸ்ட்ஸ் கிட்ட இருந்து என்னைய தூரமாக்கிட்டீங்க. ஆனா உங்க குட்டி குட்டி ஃபீஸ்ட்ஸுக்கு என் அடிப்பொடிகளையும் ஷேடோ ஃபீஸ்ட்ஸையும் ஜெயிக்கிற அளவுக்கு பவர் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். என் அடிப்பொடிகள் செகண்ட் ப்ராசன் லெவல். சீக்கிரமே உங்க ஃபீஸ்ட்ஸ அழிச்சிடுவாங்கன்னு பயங்கரமா கர்வம் காட்டுறான் பாருங்க. ஆஸ்டலித் இப்படி கர்வம் காட்டும்போதே நம்ம ஜி இருக்கான் பாருங்க, பயங்கரமா உருமுறான். என் பீஸ்ட்ஸ் வீக் இல்ல புழுவே, அவங்க ஸ்ட்ரென்த்த நான் முழுசா நம்புறேன். உன்னை இங்க தூக்கி போட்டது அவங்கள உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு சேஃபான ஏரியா வேணும். அங்க நான் உன் கூட என்னோட முழு பவர்ல சண்டை போடணும். உன் நெஸ்டிங் கிரவுண்ட விட பெஸ்ட் பிளேஸ் வேற என்ன இருக்க முடியும்னு கேக்குறான் பாருங்க. அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவனோட ஃபயர் எலிமெண்ட்டை ஆக்டிவேட் பண்றான். அடுத்த நிமிஷம் பாருங்க, ஒரு பெரிய வெடிப்பு. தீப்பிழம்புகள் அந்த ஏரியா பூராவும் சூழ்ந்துடுச்சு. அந்த எரியற தீயிலிருந்து ஆஸ்டலித் எப்படியோ தப்பிச்சுட்டான். ஆனா அவனோட முட்டைகள், உன்னோட கர்வம் தான் உன் குழந்தைகளோட முடிவுக்கான காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஜி அவனை பயங்கரமா கலாய்க்கிறான் பாருங்க. இன்னொரு பக்கம் சிட்டிக்குள்ள பயங்கர அட்டகாசம். ஷேடோ ஃபீஸ்ட்ஸ் இன்னும் ஹியூமன் ஹண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம சௌஜி அவளோட பாண்டாவோட வந்துடுறா பாருங்க. அவளை துரத்திக்கிட்டு நம்ம ஜீவோட பீஸ்ட்ஸும் வந்துடுச்சு. அவங்க மாஸ்டரோட ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேடோ ஃபீஸ்ட் சௌஜி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹனிஃபோர்ட் பேட்ஜர், கோல்டன் மங்கி, வைல்ட் ஃபோர், விண்ட் வுல்ஃப் எல்லாம் அவங்க முன்னாடி ஷேடோ ஃபீஸ்ட்ஸ போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. சிட்டியோட மத்த மூலைகளிலும் இதே நிலைமைதான். ஜீவோட ஃபீஸ்ட்ஸ ஹியூமன்ஸ் ரெஸ்கியூல இறங்கிட்டாங்க. ஒரு மூலையில ஜெயின் பபூன் கிங் அவனோட மங்கி ஆர்மியோட வந்துட்டான் பாருங்க. அவன் சும்மா கையாலேயே அடிச்சு ஷேடோ ஃபீஸ்ட்ஸ நொறுக்கிட்டு இருக்கான். அந்த மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குரங்கு படை இப்போதைக்கு ஷேடோ ஃபீஸ்ட்ஸோட சண்டை போடுது, ஆனா பின்னாடி நம்மளையே கடிச்சு திங்கும், நம்மள சாகிறதுல இருந்து யாரும் காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சிட்டியோட இன்னொரு மூலையில மாண்டிஸ் குயின் வந்துட்டா பாருங்க. அவளோட அந்த பிளேடு மாதிரி கைய வச்சு ஷேடோ ஃபீஸ்ட்ஸ துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்கா. அவளும் அவளோட லட்சக்கணக்கான மாண்டிஸ்களும் இன்னொரு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் ரெஸ்கியூ பண்ணி சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மூணாவது மூலையில ஃப்ளேம் 4 இருக்கான் பாருங்க.
அவன் எரியுற பன்றிகளோட ஒரு படைய கூட்டிட்டு வந்திருக்கான். வைல்ட் ஃபோர்ஸ்லாம் பொதுவா ஹியூமன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனுஷங்களோட கேரக்டர் நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது, இப்போதைக்கு அவங்க எல்லாரும் அத பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இது அவங்க மாஸ்டர் ஜீவோட கமாண்ட். 4வது கார்னரை ஆண்ட் குயின் பாத்துக்கிட்டு இருக்கா பாருங்க. அங்க ஆகாயம் பூரா சிவப்பா இருக்கு. ரத்த தெரிப்புகளாலேயோ இல்ல தீயாலேயோ இல்ல, எறும்பு படையால. அவங்க கண்டினியூஸா வானத்துல பறந்துகிட்டு ஹியூமன்ஸ் ரெஸ்கியூ பண்ணி சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ முடிஞ்சதும் கேன் கிங் ஜாவோ கிட்ட போயிட்டு அப்டேட் குடுக்கறா பாருங்க. ஏன்னா கிங் ஜாவோ தான் எல்லா ரெஸ்கியூ ஆபரேஷனையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அப்டேட் கிடைச்சதும் கிங் ஜாவோ எல்லாரையும் பின்வாங்க சொல்லிட்டுறான். ஏன்னா இனிமே எல்லாமே நம்ம ஜியும் அவனோட 9 பீஸ்டும் தான் பாத்துக்க போறாங்க. அவங்க பாத்துக்கிட்டும் இருக்காங்க. 9 டெயில் ஃபாக்ஸ் அந்த எவால்வான ஷேடோ பீஸ்டோட சண்டை போட்டுட்டு இருக்கான் பாருங்க. அதே மாதிரி வூலி மேமத்தும் ஒயிட் ஸ்னேக்கும் ஷேடோ பீஸ்ட்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாரையும் நசுக்கி கொன்னுட்டு இருந்தாலும் ஷேடோ பீஸ்ட்ஸோட நம்பர் ரொம்ப அதிகமா இருக்கு. அது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு மூலையில ஸ்பைடர் குயினோட ஒரு அண்டர்லிங் போர்க்குபைன் இன்னும் சில பீஸ்ட்ஸும் ஷேடோ பீஸ்ட்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு ஜெயின் ஷேடோ பீஸ்ட் வந்து அவங்கள விழுங்க போறான். ஆனா அவங்க அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்கள காப்பாத்த அங்க ஒயிட் டைகர் வந்து எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி அங்க இருந்து பறக்க விட்டுடுறான். அந்த ஜெயின் ஷேடோ பீஸ்ட் அவங்கள துரத்தினாலும் கோல்டன் ஆண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து போயிடுறான். ஜீவோட பீஸ்ட் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவங்க சண்டைய பார்த்தா ஷேடோ பீஸ்ட்ஸ ஜெயிக்க முடியாதுன்னு தான் தோணுது. அவங்க கண்டினியூஸா வந்துட்டே இருக்கிறதுனால அவங்க தோத்துடுவாங்கன்னு தோணுது. ஆனா அப்போதான் வானத்திலிருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஒரு ஃபால்கன் பறந்து வந்து எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குது. என்ன மெசேஜ்னா, ஹோல்டு பேக் பண்ண தேவையில்ல, உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் அடக்கி வச்சுக்க தேவையில்ல, எல்லா ஹியூமன்ஸும் இப்போ ரெஸ்கியூ பண்ணியாச்சு, இனிமே நீங்க ஓப்பனா சண்டை போடலாம், ஷேடோ பீஸ்ட்ஸோட சைஸ காட்டலாம். மெசேஜ் கிடைச்சதும் எல்லா பீஸ்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. இங்கதான் நமக்கு தெரியுது ஜீவோட பீஸ்ட்ஸ் எப்போ இருந்து அவங்க ஃபுல் பவர்ல சண்டை போட தவிச்சிட்டு இருந்தாங்கன்னு. அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அது அவங்க ஆக்ஷன்லயே தெரியுது பாருங்க. மெசேஜ் கிடைச்சதும் டைரானோசோரஸ் ரெக்ஸ் அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல சூப்பர் சோனிக் வேவ அன்லிஷ் பண்றான். வர ஷேடோ பீஸ்ட்ஸ் எல்லாம் சிதறி போயிடுச்சு. அவன் அங்கேயே நிக்கல. டைரானோசோரஸ் ரெக்ஸ் அவனோட நெக்ஸ்ட் கில்லர் இன்ஃபெர்னோ ரேப்பீமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஷேடோ பீஸ்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிட்ட ஒயிட் ஸ்னேக் இருக்கான் பாருங்க. அந்த ஏரியாவுல கிராவிட்டிய மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த ஏரியாவுல கிராவிட்டி புல்ல எவ்ளோ அதிகமாக்குறானா ஷேடோ பீஸ்ட்ஸ்லாம் அசையக்கூட முடியல. அப்படியே புல் டீமனோட பேட்டில் ஆக்ஸுக்கு பலியாயிடுறாங்க. இவ்ளோ நடந்தும் நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டரும் அவனோட கேமராமேனும் இன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எப்படி உயிரோட இருக்காங்கன்னே தெரியல. மொத்த சீனுமே மாறிடுச்சு. ஒவ்வொரு பீஸ்டும் அவங்களோட ஸ்பெஷல் பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பீஸ்ட்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி எனிமிஸ அப்படியே உரைய வச்சு பொசுக்கி தள்ளிட்டு இருந்தாங்க. அதுல நம்ம 9 டெயில் ஃபாக்ஸ் இருக்கா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டயர்டா இனி சண்டையே போட முடியாதுன்னு இருந்தவ இப்ப கோபத்துல நெருப்பா கொதிக்கிறா. அவளை எதிர்கொள்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு எவால்வான ஷேடோ பீஸ்ட். அந்த ஷேடோ பீஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இன்னும் பவர்ஃபுல்லா ஆகிறதுக்காக தன்னோட கூட இருக்கிறவங்களையே சாப்பிட்டு அப்சார்ப் பண்ணிக்கிச்சான். ஆனா இந்த எவால்வான ஷேடோ பீஸ்டை பார்த்து நம்ம 9 டெயில் ஃபாக்ஸ் கோபப்படல. யாரு மேல கோபம்னா நம்ம பாண்டா மேலதான். எப்படி அந்த பாண்டாவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை தனியா சமாளிக்க தைரியம் வந்துச்சுன்னு கேக்குறா. நாங்கெல்லாம் அவனோட ஃபேமிலி இல்லையா, இல்ல நம்மளோட பவரை அவன் நம்பலையா ன்னு கேட்டு அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் இருக்கா அப்படியே நெருப்பா கொதிக்கிறா. அந்த கோபத்துல எவால்வான ஷேடோ பீஸ்டை கூட அவ கவனிக்கல. ஆனா அந்த எவால்வான ஷேடோ பீஸ்ட் நம்ம 9 டெயில் ஃபாக்ஸை அட்டாக் பண்ண வந்துடுச்சு பாருங்க. அவ்வளவுதான், நம்ம நரி தன்னோட ஃப்ளேம் பாடிய ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. கண் இமைக்கிறதுக்குள்ள அந்த ஏரியா ஃபுல்லா நெருப்பு. அப்படியே ஒரு எரியிற ஸ்பியர் மாதிரியாகி அந்த நெருப்புக்குள்ள அந்த எவால்வான ஷேடோ பீஸ்ட் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. வேற லெவல்ங்க. அதே சிட்டியை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக இன்னொரு டிவி சேனல்ல இருந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸோட ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாங்க. அங்க அவங்க பார்த்த சீனை நம்பவே முடியலையா. மிஸ்டி மவுண்டன்ல இருக்கிற பீஸ்ட்ஸ் ஷேடோ பீஸ்ட்ஸ செம்மையா அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வூலி மேமத் சைஸ்ல இருக்கிற பீஸ்ட் ஷேடோ பீஸ்ட்ஸ தன்னோட கால்ல போட்டு மிதிச்சு தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆர்டிக் ஸ்னோபேஸ்லாம் ஷேடோ பீஸ்ட்ஸ தண்டர்லையும் லைட்னிங்லையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே பொசுங்கி போயிட்டு இருந்தாங்க அவங்க. சில பீஸ்ட்ஸ் மின்னல் வேகத்துல ஷேடோ பீஸ்ட்ஸ்குள்ள பாய்ஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா லைட்னிங் ஃபாஸ்ட் பெரக்ரின் ஃபால்கன்ஸ். அவங்க மார்க்கு 5 ஸ்பீட்ல பறந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க யாரை இடிச்சாங்களோ அவங்க 2 நிமிஷத்துல காலி. வானத்துல கழுகுகளும் பறந்துட்டு இருந்துச்சுங்க. அதுங்க ஷேடோ பீஸ்ட்ஸ் மேல நெருப்பு குண்டுகளை வீசிட்டு இருந்துச்சு. ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அங்க சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ், போர்க்யூபைன்ஸ், ஒயிட் டைகர்ஸ் கூட தெரிஞ்சிருக்காங்க. அதுங்க எல்லாம் சேர்ந்து ஷேடோ பீஸ்ட்ஸ ஒரு குயலா போட்டு தள்ளிட்டு இருந்திருக்காங்க. அங்க டிவைன் ஃப்ளவர் வேற ஆக்டிவா இருந்துச்சாம். அது தன்னோட மைண்ட் கண்ட்ரோல் பவரை யூஸ் பண்ணி ஷேடோ பீஸ்ட்ஸ ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட வச்சிட்டு இருந்துச்சு. அது ஏன் அவ்ளோ கோபமா இருந்துச்சுன்னா, ஆஸ்ட்ராலிஸ் அதோட பார்ட்னரையே சாப்பிட்டுருச்சான்.
அதோட கோபத்தையெல்லாம் இந்த ஷேடோ பீஸ்ட்ஸ் மேலதான் காட்டுச்சான். நம்ம பாண்டாவுக்கு நடந்த அநியாயத்துக்கும் அது பழி வாங்கிட்டு இருந்துச்சு. இந்த எல்லா விஷயமும் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. மாஸ் மீடியா ஃபுல்லா இதத்தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்கவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் மிஸ்டி மவுண்டன் ஃபீஸ்டோட பவர் லெவல பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகியிருந்தாங்க. ஆனா சில பேர் மிஸ்டி மவுண்டனை பத்தி நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன காலம்டா இது, ஃபீஸ்ட்ஸே ஹியூமன் சிட்டி மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே, ஒருவேளை வாஷியா சிட்டி முடிஞ்சு போச்சு, இனி ஃபீஸ்ட்ஸோட ராஜ்யம்தான் போலன்னு சொல்லி சில பேர் மத்தவங்க மனசுல பயத்தை உண்டாக்கிக்கிட்டு இருந்தாங்க. நியூஸ் இருக்கே, அது நாலா பக்கமும் பரவிருச்சு. வேர்ல்டு வைட் நெட்வொர்க்ல இதுதான் ஹாட் டாபிக். ஹியூமன்ஸை இப்போ ஃபீஸ்ட்ஸ் தான் காப்பாத்துறாங்களாம். ஒருத்தரா சேஃபான இடத்துக்கு எஸ்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களாம். இத பாத்துட்டு எல்லாரும் செம்ம ஷாக்கு. ஒரு விதத்துல இந்த நியூஸ் சில பேரோட மனசுல பீஸ்ட்ஸை பத்தின ரெஸ்பெக்ட அதிகப்படுத்திருச்சு. ஆனா எது எப்படியோ ஃபெடரேஷன் இந்த நியூஸை பாத்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. டெமோனிக் ட்ரீ தான் அவங்களோட கடைசி நம்பிக்கை. முடிஞ்சா அவங்க டெமோனிக் ட்ரீக்கு சப்போர்ட் பண்ணணும். யாரு நினைச்சிருப்பாங்க, யாருக்கு எதிரா அவங்க சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கே ஒரு நாள் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும்னு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் படி டெமோனிக் ட்ரீ ஆஸ்ட்ராலிஸ தனியா ஜெயிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லையா. ஆனா ஒருவேளை டெமோனிக் அவங்களோட கடைசி ஆயுதத்தை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்பிரிச்சுவல் மிசைல். அது ஒரு காலத்துல உயிர்களை அழிக்கிற நிலைமைக்கே கொண்டு போச்சு. அத மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இந்த தடவை அதோட ஸ்பிரிச்சுவல் பவரை டபுள் பண்ணி. இன்னொரு பக்கம் வாஷியா சிட்டில இன்னும் சண்டை ஓயல. ஜீவும் ஆஸ்ட்ராலிஸும் இன்னும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜீவிண்ட் வில்லோ ஸ்ட்ரைக்க ஆக்டிவேட் பண்ணி ஆஸ்ட்ராலிஸ் மேல பிளேட்ஸ் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஆஸ்ட்ராலிஸ் ஆர்மடில்லோ மாதிரி தன்னோட விங்ஸால தன்னை கவர் பண்ணிக்கிட்டு ஜீவோட எல்லா அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சிட்டு இருக்கான். தன்னோட விங்ஸ விரிச்சு பறந்தும் சண்டை போடுறான். ஆனா கீழ இருந்துகிட்டு ஜீ அவனுக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கான். அவனோட ஜைஜாண்டிக் ரூட்ஸை யூஸ் பண்ணி அவனை பின்னாடி தள்ளிட்டு இருக்கான். சண்டைக்கு நடுவுல திடீர்னு ஆஸ்ட்ராலிஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மரத்தோட உண்மையான வீக்னஸ் நெருப்புதான் சொல்லிட்டு தன்னோட விங்ஸ்ல இருந்து ஃபயர் ஸ்கேல்ஸ ஜீவ் மேல தூவி விட ஆரம்பிக்கிறான். ஜீ நெருப்புல சுத்தி வளைக்கப்பட்டாலும் எந்த டேமேஜும் இல்லாம வெளியே வந்துடுறான். என்ன பூச்சிகளா, நான் கூட ஃபயர் எலிமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும்னு மறந்துட்டீங்களான்னு கேட்டுட்டு மீட்டியோரைட் ஃபெதர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கண் இமைக்கிறதுக்குள்ள வானத்துல ஃபயர் பால்ஸ் உருவாகி பயங்கரமா ஆஸ்ட்ராலிஸ் மேல விழ ஆரம்பிக்குது. ஆஸ்ட்ராலிஸ் இந்த அட்டாக்ல பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டான். இந்த அட்டாக் ரேடியஸ்ல அவன் அதிக நேரம் இருக்க விரும்பல. அதனால தன்னோட விங்ஸ விரிச்சு அங்கிருந்து டக்குன்னு பறந்து போயிடுறான். ஆனா ஜி அவனை அவ்வளவு ஈஸியா போக விடுவானா என்ன? அவன் கண் இமைக்கிறதுக்குள்ள ஆஸ்ட்ராலிஸுக்கு முன்னாடி இருந்து மறைஞ்சு நொடியில ஆஸ்ட்ராலிஸுக்கு பின்னாடி போயிடுறான். ஆஸ்ட்ராலிஸ் ஏதாவது பண்றதுக்குள்ள ஜி தன்னோட ஸ்டீல் மாதிரி இருக்கிற கைய அவனோட வயித்துல சொருகி பாண்டாவ அவனோட பிடியில இருந்து காப்பாத்திடுறான். டேமேஜ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்ததால ஆஸ்ட்ராலிஸ் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால தன்னை டேஞ்சர்ல உணர்ந்த ஆஸ்ட்ராலிஸ் தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றான். வின்ஸ்கேல் பவுடரை யூஸ் பண்ணி ஆக்டோபஸ் மாதிரி ஜீவோட பீடியில இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அங்க ஜி பாண்டாவ பாக்கறான். அது இன்னும் டார்மண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர்க்குள்ள தன்னை பாதுகாத்துட்டு இருக்கு. ஏன்னா பேட்டில் ஃபீல்டு அதுக்கு சேஃபா இல்ல. அதனால ஜி அத பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து தூக்கி எரிஞ்சு தன்னோட இன்னொரு பீஸ்ட் கிட்ட அனுப்பிடுறான். வானத்துல பறக்கிற இன்ஆக்டிவ் பாண்டாவ நைன் டெயில் ஃபாக்ஸ் தூரத்துல இருந்தே பாத்துடுறா. உடனே டெமோனிக் புல்க்கு சைகையில என்ன பண்ணணும்னு புரிய வச்சிடுறா. டெமோனிக் புல் ஷேடோ பீஸ்ட்ஸோட சண்டை போடுறதுல பிஸியா இருந்தாலும் கமெண்ட புரிஞ்சுக்கிட்டு தன்னோட கிராவிடேஷனல் பூல பறக்கிற பாண்டா மேல ஃபோக்கஸ் பண்ணி பாண்டாவ சேஃபா தன்னோட பக்கத்துல லேண்ட் பண்ண வச்சிடுறா. இப்போ ஒயிட் ஸ்னேக்கோட டர்ன். அது உடனே தன்னோட வேலைய ஆரம்பிச்சிடுச்சு. இன்ஆக்டிவ் பாண்டாவ தன்னோட வாயில கவிக்கிட்டு மிஸ்டி மவுண்டனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா சரியான நேரத்துல ஷேடோ பீஸ்ட்ஸ் அத சுத்தி வளைச்சு பாண்டாவ அதோட வாயிலிருந்து புடுங்கிட்டாங்க. பாண்டாவ அவங்க மறுபடியும் தொலைச்சிட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்ச டைம்ல பாண்டா ஒரு பை கொடுக்கறான். காயத்தோட இருந்தும் அவன் ஷேடோ பீஸ்ட்ஸ சிதறடிச்சிட்டான். ஆனா தன்னோட முன்னாடி தன்னோட ஃபேமிலிய மத்த பீஸ்ட்ஸ பார்த்ததும் அவன் எமோஷனல் ஆகி கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை காப்பாத்த அங்க எல்லா பீஸ்டும் வந்துடும்னு அவன் கொஞ்சமும் நினைச்சு பாக்கலையாம். ஆனா திடீர்னு எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. நைன் டெயில் ஃபாக்ஸ் தன்னோட வாளை வச்சு பாண்டாவ ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டு அவனை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இங்க தனியா வரவும், இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கவும்? நாங்க உன் ஃபேமிலி இல்லையா? இல்ல எங்க கூட சேர்ந்து சண்டை போட உனக்கு வெட்கமா இருக்கான்னு கேக்குறான். நைன் டெயில் ஃபாக்ஸ் பாண்டாவை மிரட்டிட்டு இருக்கா. அப்போ பாண்டா கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறான். அவன் யாரையும் தன்னால கஷ்டப்படுத்த விரும்பலையாம். தன்னோட ஃபேமிலிய மறுபடியும் இழந்துடுவோமோன்னு பயந்துட்டு இருந்தானா. பாண்டாவோட இப்படிப்பட்ட பேச்சை கேட்டு நைன் டெயில் ஃபாக்ஸ் மனசு இறங்கி பாண்டாவை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி, அதனாலதான் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஜீவே அங்க வந்திருக்கான்னு பாண்டாவுக்கு புரிய வச்சா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.